இந்த 4 தெருவில் மட்டும் 50 பார் இருக்குது புதுச்சேரி. அது இல்லாமல் ஹோட்டலில் வந்து ரெஸ்டோ பார் இருக்கு. இது புதுச்சேரி தாங்குமா? புதுச்சேரி மாநில மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா? நகர பகுதியில் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள், இரவில் குடித்துவிட்டு கும்மாளம் போடுகிறார்கள். சுற்றுலா பயணி வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. நீங்க ஒரு கட்டடத்தில் ஒரு லைசன்ஸ் தான் வைக்க முடியும். ரெண்டாவது கட்டடம் மூணாவது கட்டடத்தை வாடகைக்கு எடுத்துக்கின்னு ஒரே லைசன்ஸ் வச்சு 3 கடை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்வி பட்டேல் சாலையில் 2 கடை இருக்கும். இங்கே போனீங்கன்னு வச்சுக்க, சாய்புள்ள தோட்டத்தில் மெயின் ரோட்டில் ஒரே லைசன்ஸில் 2 கடை. அதாவது ஒரு டோர் நம்பர் உள்ள இடத்துக்கு ஒரு கடை தான் வைக்க முடியும். இன்னொரு டோர் நம்பர் தான் இன்னொரு லைசன்ஸ் வேணும். இதை யாரும் கேட்கறது கிடையாது. இதில் வந்து ஒரு மாதத்துக்கு அரசாங்கத்துக்கு இந்த பீச் மெரினாவில் கொடுக்கறது வந்து 8 லட்சம் ரூபா வாடகை. கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு மாதத்திலே அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். முறைகேடாக விதிமுறைகளை மீறி கட்டிடங்களை கட்டி அங்கே விழாக்கள் நடத்தி செய்து வருகிறார்கள். இது அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணம். அரசாங்கத்தினுடைய பணம் கொள்ளை போகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்கு உரிய நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும். துணைநிலை ஆளுநர் விசாரணை வைத்து அதன் மூலமாக விதிமுறை மீறி இருந்தால் அந்த டெண்டரை ரத்து செய்ய வேண்டும். ரெஸ்டோ பார்லாம் புதுச்சேரியில் கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தணும். பார்களை அதிகமாக தரக்கூடாதுன்னு சொன்னோம். முதலமைச்சர் ரங்கசாமி என்ன சொன்னார்? நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த பார்களை திறப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சட்டமன்றத்தில் அது சொன்னார். நீங்கள் புதுச்சேரியில் உள்ள அண்ணா சாலை அந்த பக்கம் வந்து இந்த இது இருக்கு பாருங்க, உங்களுக்கு வடக்கு புல்வார், எஸ்வி பட்டேல் சாலை, ஆம்பூர் சாலை, இந்த புஷி வீதி, இதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா காந்தி வீதி உள்பட இந்த 4 தெருவில் மட்டும் 50 பார் இருக்குது. இந்த 4 தெருவில் மட்டும் 50 பார் இருக்குது புதுச்சேரியில். அது இல்லாமல் ஹோட்டலில் வந்து ரெஸ்டோ பார் இருக்கு. இது புதுச்சேரி தாங்குமா? புதுச்சேரி மாநில மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா? நகர பகுதியில் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள், இரவில் குடித்துவிட்டு கும்மாளம் போடுகிறார்கள். சுற்றுலா பயணி வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனால் இந்த பார்களை எல்லாம் முறைப்படுத்தணும். ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு போராட்டம் நடத்துகிறாங்க, அதுக்கு மாநாடு நடத்த போகிறேன்னு சொல்கிறாரு மரியாதைக்குரிய தொல் திருமாவர்கள். புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் நம்ம பாரம்பரியமாக வந்து மதுக்கடைகள் இருந்த மாநிலம் பிரெஞ்சுக்கார காலத்திலிருந்து நான் மூடணும்னு சொல்ல. ஆனால் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது மொத்தம் 400 பார் இருந்தது புதுச்சேரி மாநிலம் முழுவதும். இன்னைக்கு ஆகாது. நான் ஆட்சியை விட்டு போகும்போது அந்த 400 தான் இருந்தது. இன்னைக்கு 900 பார் இருக்குது புதுச்சேரி. கையூட்டு பெற்றுக்கொண்டு ரெஸ்டோ பார் கொடுத்துக்கிறாங்க. ஒரு லைசன்ஸை வாங்கிக்கிட்டு 2-3 பிரமிசஸ்ல வந்து அந்த கடையை வச்சுக்கிறாங்க. நீங்க ஒரு கட்டடத்தில் ஒரு லைசன்ஸ் தான் வைக்க முடியும். ரெண்டாவது கட்டடம் மூணாவது கட்டடத்தை வாடகைக்கு எடுத்துக்கின்னு ஒரே லைசன்ஸ் வச்சு 3 கடை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்வி பட்டேல் சாலையில் 2 கடை இருக்கும். இங்கே போனீங்கன்னு வச்சுக்க, சாய்புள்ள தோட்டத்தில் மெயின் ரோட்டில் ஒரே லைசன்ஸில் 2 கடை. அதாவது ஒரு டோர் நம்பர் உள்ள இடத்துக்கு ஒரு கடை தான் வைக்க முடியும். இன்னொரு டோர் நம்பர் தான் இன்னொரு லைசன்ஸ் வேணும். இதை யாரும் கேட்கறது கிடையாது. இதுவும் விதிமுறையை மீறி, அதாவது ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் இந்த நிர்வாகம் சம்பிச்சு போச்சு, ஊழல் மலிஞ்சு போச்சு, மக்கள் நிம்மதியாக வாழ முடியல, புதுச்சேரி கலாச்சாரம் வீணாக போச்சு. ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியில்
மக்களுக்கான திட்டங்கள் ஒன்றையும் நிறைவேற்றல. இது வரைக்கும் இப்போ பட்ஜெட் போட்டாங்க, மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் போட்டாங்க பட்ஜெட். இப்போ நம்ம வந்து செப்டம்பரில் இருக்கிறோம். என்ன திட்டத்தை நிறைவேற்றிக்கிறாங்க? இது வரைக்கும் ஒன்றும் கிடையாது. அதனால் நாங்கள் வந்தோம், நிர்வாகம் நடத்துகிறோன்னு இருக்கிறாங்களே தவிர மக்கள் நல திட்டங்கள் ஒன்றும் நடக்கலை, புதுசாக ஒன்றும் நடக்கலை. புதுச்சேரி மாநில மக்களை வீணடிக்கிற வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறில் வெள்ளி சனி ஞாயிறில் மக்கள் நடமாட முடியல, ரோட்டில் போக்குவரத்து நெரிசல். அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. சாலைகள்லாம் குண்டு குழியுமா இருக்குது, சாலைகள் விரிவாக்கமும் இல்லை.